again, happy Raksha Bandhan, and this is to all my cousins who are not cousins. ஒரே வயசுல போகிறோம் மாதிரி அண்ட் இவங்க சொன்ன மாதிரி எனக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பியூட்டிஃபுல் சோல்ஸ் அமைஞ்சிருக்காங்க. அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை, ஒன் டைம் கூட வேறு ஸ்டேட்டில் வேறு சிட்டியில் இருக்காங்க. ஆனால் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் ரூட்டிங் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற அந்த மனசு, அது வந்து கைவிடாமல் ஒரு 5-6 சோல்ஸ் ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் தம். அதுக்குன்னே ஒரு நாள் வேணும். ஸோ கமிங் பேக் டு மை கசின்ஸ் லிட்டில் ஒன்ஸ் லைக் எங்கள் பெரியமா 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நானும் அவளும் ஒரே நாள் பிறந்தோம், ஜஸ்ட் 3 hours டிஃப்ரென்ஸ். நான் ஈவினிங் 5:30 பிறந்தேன், அவள் நைட் 8:30 பிறந்தா. நான் வந்து அப்போ சின்ன வயசுல வந்து அந்த ஒரு 3 hours டிஃப்ரென்ஸே அக்கான்ற அந்த ஒரு ரோல் வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ எனி ஃபங்க்ஷன் என்ன இருந்தாலும் அக்கா வாடி போட்டு தான் சொல்லிப்போம், ஆனால் அக்கான்னு கூப்பிடு. இந்த நவராத்திரிக்கெல்லாம் குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் உனக்கு வேணும்னா காலைல இருந்து ஆசீர்வாதம் வாங்க, அந்த லெவலுக்கு ஒரு அவ்வளவு பண்ணிடுவாங்க அந்த குட்டி டப்பாக்கு. ஸோ இப்போ வந்து அது அப்படியே தொடருது, லெகசி தொடருது. ஸோ த திங் இஸ் எப்படின்னா டஃப் டைம்ஸ்ல வந்து நம்மளுக்கு வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு அந்த ஒரு சிப்ளிங் பாண்ட் இருக்கிறது. எனக்கு சின்ன வயசுல அண்ணானா ரொம்ப பிடிக்கும். நான் எப்படின்னா அஃப்கோர்ஸ் என்ன நல்லா தெரிஞ்ச அந்த ஓடிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு இயற்கை வந்து நேச்சர் இஸ் எவ்ரிதிங் டு மீ. நான் இன்னி வரைக்கும் நேச்சருக்கும் ட்ரீஸ் பிளான்ஸ்க்கு ராக்கி கட்டுவேன், ஐ டூ தட். அண்ட் எனக்கு பர்சனல் இட்ஸ் பர்சனல் ஃபெய்த், பட் கிருஷ்ணா லார்ட் கிருஷ்ணா கிட்ட எனக்கு ஒரு கனெக்ட் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி. ஸோ ஐ எவ்ரி இயர் செலிப்ரேட் டைம் ராக்கி ஃபார் த ஐடல். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நேற்றுக்கு வந்து ஒரு கோல்டு சோல் மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர், ஐ ஹேட் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹியூமனுக்கு ராக்கி கட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஐ டிட் தட். இட் ஃபீல் சோ குட் பிகாஸ் என்னோட கசின்ஸ் இவங்க எல்லாருமே ஓவர் தி இயர்ஸ் கரெக்டாக ரக்ஷாபந்தன் அன்னைக்கு அவங்க அவைலபிளாக இருந்திருக்க மாட்டாங்க. ஐ மீன் வேற வேற மூவி எவ்ரி திங். ஸோ ஆல் தீஸ் அசைட் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு இப்போ கூட பொறுத்தவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும்ன்றத விட ரொம்ப கோவம் வரும். அப்ப அந்த மாதிரி சிப்ளிங் இல்லைன்னா அவங்க எல்லாம் என்ன அதே ஆர்ஃபன்ஸ், சாரி டு ஆஸ்க் திஸ் வே, மனசுக்கு அது வலிக்கும். ஃபேமிலி இஸ் நாட் ஆல்வேஸ் பிளட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளோ ஹியூமன்ஸ் இருக்காங்க, வெதர் இட் இஸ் கசின்ஸ் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுல பண்ண லூட்டிகளை பார்த்தா இந்த 2 மெயினாக அந்த குறிப்பிட்ட இந்த 2 பெரியமா பசங்க, பெரியமா பொண்ணு பையன், நாங்களே எப்படி விளையாடுவோம்னா, அவன் தம்பி வந்து எங்களோட 2 வயசு தான் சின்னவன். நானும் என் பெரியமா பொண்ணு சேர்ந்து ஒரு பால்கனி, ஐ மீன் வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், சொப்பெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் போட்டு கடலை கொஞ்சம் சக்கரை பிஸ்கெட்லாம் உடச்சு போட்டு நாங்கள் சொப்பு வச்சு அப்படி வச்சுக்கலாம். எனி டே எனி வெக்கேஷன் சமையல். ஸோ அப்படி வச்சுப்போம். தம்பியை வந்து இந்த வீட்டுக்கு நீ தான் காவல் சொல்லி நீ வாட்ச்மேனா வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடாது, அப்பதான் சேஃபா இருக்கும், நீ தான் வாட்ச்மேன். அவனுக்கு ஒரு பயங்கர எஃபெக்ட் கொடுத்து ஏதோ ஆர்மியில வேலை செய்யற மாதிரி எஃபெக்ட் கொடுத்து அவனும் சின்ன பாவம். ஸோ அவன் அந்த இருப்பான், நாங்க இங்க 2 பேரும் சைலண்டா குட்டி குட்டியா ஒரு ஐட்டமா எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவன் உள்ள வர பாப்பா வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் வரும்போது எதுவுமே இல்லைன்றது பாவமா பார்ப்பான். ஆனா எவ்ரி டைம் ஹி ரிப்பீட்ஸ் தட் வாட்ச்மேன் ரோல். அண்ட் இன்னைக்கும் எனக்கான கார்டியனா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ கேன் டெல் யூ நேம், இட்ஸ் மீரா அண்ட் அருண், மை லிட்டில் ஒன்ஸ், மை ப்ரெஷியஸ் ஒன்ஸ். இதுல என்னன்னா இதுல எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம் பெருமை வேற. தே ஆர் லைக் பார்ன் டு மை பெரியமா, 2 பேரும் ஃப்ரம் த சேம் மூவ். ஆனா அதுங்க 2ம் வந்து என்கிட்ட அவ்வளோ க்ளோஸா இருக்கும். ஸோ தே ஆர் பொசசிவ் அபவுட் மீ. நான் இந்த ஓடிஎஸ் வரும்போதே சொன்னேன், நீ சென்னையில இருந்தா நான் உன்னை எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி டாபிக் பிரதர்ஸ் சிஸ்டர் ஆர் சிப்ளிங் நீ என்ன மட்டும் தான் சொல்லணும், மற்றவங்க என்னன்னா அதர்ஸ் ஆர் பிரதர்ஸ், பட் நான் தான் அவனுக்கு சிப்ளிங் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அஃபெக்ஷன் அவங்க கிட்ட இருந்து எத்தனாலும் ஓடி வந்து நிற்பாங்க. நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கும் சேர்த்து யோசிச்சு இது பண்ணுவாங்க. ஸோ நான் சைக்கிள் கற்றுக்கிறது அப்படிதான் ஒரு அட்வென்ச்சர் அருணோட சேர்ந்து. எப்படின்னா அப்பெல்லாம் அவர் சைக்கிள், அது வேற ப்ளூ கலர் ரெட் கலர் சைக்கிள் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப வீரமாக சைக்கிள் கற்றுக்கலான்னு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். யார் ஃபர்ஸ்ட் எவ்வளோ நேரம் ஓட்டணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு. ஸோ வி வர் ட்ரைங் சைக்கிளிங், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அடுத்த நிமிஷம் வந்து திடீர்னு பார்த்தா ஸ்ப்ரே டாக்ஸ் அப்படியே லைட்டாக துரத்த ஆரம்பிச்சது. எங்களுக்கு கை காலம் உதறது, சைக்கிளை விடவும் முடியல, எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல. பயங்கர ஸ்பீட்ல ஒருத்தர் ஓட்டினோம், ஒருத்தர் பின்னாடி சைக்கிள் பின்னாடியே ஓடினோம். 2-3 ஸ்ட்ரீட் சுத்தி வந்து அந்த டாக்லேருந்து எஸ்கேப் ஆனோம். பட் யா நவ் இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி டேஸ்லாம் எவ்வளோ லக்ஸரி, என்ன வந்தாலும் சரி, நத்திங் லைக் தோஸ் அவர் சைக்கிள் டேஸ், நத்திங் லைக். அப்போ ஃபோன் கான்டாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ரைட்? பிசியோட போய் தான் நம்ம பேசணும். ஸோ அந்த 1 ரூபி போட்டு அதுக்கப்புறம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி அப்போ அந்த கால் எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்க கிட்ட பேசுகிற சந்தோஷங்கள். அண்ட் எல்லா கசின்ஸும் வெக்கேஷன் டைம்ல யாராவது ஒரு மாமா வீடு அத்தை வீட்டில் we all will assemble. And I have 2 more cousins who live nearby, street endல மாமா பொண்ணுகள். நான் திட்டம் வாங்குறதுக்கு மேஜர் காரணம் அவங்க தான். ஐஷோ அப்படின்னு அவங்களுக்கு ஐஸ்வர்யா அபிநயா, பட் தே ஆர் மை ஸ்வீட் ஆர்ட்ஸ்.
ஒருத்தி என்னோட 6 வயசுலோ ஒருத்தி 9 வயசுலோ, ஆனா எல்லாரும் ரொம்ப மரியாதையா ஆசையா வாடி பொடின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கும் பிடிக்கும். ஆமா, அதுதான் எனக்கும் பிடிக்கும். யா, கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்போ கோ டு சோல்ஸா ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்து அப்புறம் பழகி இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் சொல்றோம்ல, வாங்க போங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் வா போன்னு போகும். அப்புறம் அது வாடி பொடியில நிற்கும். அதுதான் போதை, அதுதான் அழகு அந்த உறவுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த கசின்ஸ்லாம் எப்படின்னா எல்லா அம்மாவுமே திட்டிட்டு தான் இருப்பாங்க. காரணமே எல்லாமே ரீசன் இன்வென்ட் பண்ணி திட்டுவாங்க, அது வேற விஷயம். பட் நான் திட்டு வாங்குறதுக்கு மேஜர் ரீசன் அவங்க தான். அவங்களும் அவ்வளோ சமத்தம் மெட்டிகுலஸா அப்பா அம்மாக்கு ரொம்ப பயந்துருப்பாங்க. நான் வந்து அடங்காப்பிடாரி, அது அவங்களுக்கும் தெரியும். பட் தே ஆர் such go to souls. எத்தனை நாளும் கூட வந்து நிற்பாங்க. ஸோ தே ஹவ் none of them have made me feel கூட பொண்ணுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி டு ஷேர் அ பர்சனல் திங். நான் இதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். லைக் மை டேட் ஹேட் அ ஃபால் அண்ட் ஹேட் அ ஹெட் இன்ஜுரி இன் ஜான்வரி. ஸோ இப்போ வரைக்கும் அன்கான்ஷியஸாக இருக்காரு, பெட் கேர் தான் இருக்காரு. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் டைம். எனக்குலாம் நான் ஐம் வெரி சென்சிட்டிவ் அண்ட் இமோஷனல். ஹாஸ்பிட்டல் சைடு அந்த ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தாலே பயப்படுறாங்க. ஸோ ஒரு 15 days ஐ வாஸ் அட் த ஹாஸ்பிட்டல் இந்த மந்த் ஆஃப் Jan 2024. அந்த டைமில் வந்து இந்த கசின்ஸ் 2 பேருமே மீரா அருண், தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், பாம்பே, ஹைதராபாத் அப்படி இருந்தாங்க. ஐ வாண்டட் சம்ஒன் டு அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. இல்லைடா நான் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சொல்ல, நான் தேவைப்பட சொல்ல வந்தால் போதும்னு வென் தே போத் பை டெல்லிங் மீ நான் வரேன்ட்டு. வேணாம், நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீ 2 நாள் வீட்டில் போய் ரெஸ்டட், ஐ நோ இன் வாட் அட்மாஸ்பியர் யூ ஆர், நான் வரேன். வேணாண்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டா மெசேஜ் வருது, நீ என்ன சொல்றது, உன்னை யார் கேட்டா, நான் புக் பண்ணியாச்சு. டிக்கெட்டை பார்த்த உடனே அப்பதான் ஐ ஸ்டார்ட் கரையும். ஐயோ வரானே. அவன் வந்து நின்று அடுத்த நிமிஷம் ஐ ஜஸ்ட் ஹேவ் பின், ஐ கிரைட், ஐ ஸ்போக் நத்திங். மரியாதை நீ கிளம்பி வீட்டுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு என்னன்னா கூட பிறந்தவங்க இல்லைன்னா ஐ மீன் தேர் நாட் லைக் லெஃப்ட் அலோன். வி மஸ்ட் பி வில்லிங் டு see people beyond our எங்க அம்மா வீட்டில் தான் பிறந்திருக்கணும், என்னோட பிளட் ரிலேஷனாக தான் இருக்கணும், அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் என்னோட தங்கச்சியும் சரி, மீராவும் சரி, நான் வரேன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் அன்னைக்கு நான் உன்னை தனியாக விட மாட்டேன். ஐ won't allow அப்பா, he is also my dad, I won't allow him to get back home with you alone. அவ வந்து நின்னா கரெக்டாக டிஸ்சார்ஜ் அன்னைக்கு அவகிட்ட இதே சீன் தான் பண்ண, ஒன்றும் தேவையில்லை, நான் சொல்லி நான் தான் இத்தனை நாள் நான் தைரியமா இருக்கல, எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இது ஐ காட் யூஸ் டு இட் அப்படின்னு நான் வருவேன்ட்டு வந்து நின்னா அதே அவளை பார்த்த உடனே அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த். தட் ஜஸ்ட் கேவ் மீ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் திங் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது ஐ நாட் டிஃபெண்டிங் திஸ். சிங்கிள் சைல்டுனாலே வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு நோஷன் இருக்கு. பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா ஐ எம் வெரி சென்சிட்டிவ், இமோஷனல், அட்டாச்ட் அண்ட் ஐ எக்ஸ்பிரஸ் அ லாட். அது ரொம்ப கிளினியாக சில பேர் நினைக்கலாம், ஃப்ளாட்டரியாக நினைக்கலாம், பட் அப்படி இல்லை. நீ என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோ, நான் எனக்கு உண்மையா இருக்கேன், அது எனக்கு தெரியும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜட்ஜ் மீ, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் மைண்ட். எனக்கு அன்புனா கொட்டி தான் ஆகணும், கோவமா நான் கோவப்பட்டுருவேன், நான் அப்படியே வந்து ஐ வில் எம்ப்ரேஸ் யூ வித் ஆல் யுவர் ஃப்ளாஸ் எல்லாம் கொஞ்ச மாட்டேன். நீ தப்புனா, நீ நல்லா இருக்கணும்னா தப்புன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சிப்ளிங் பாண்ட் தான் எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அமைஞ்சிருக்காங்க. ஸோ தட் வே லைக் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இந்த ஒரு பியூட்டிஃபுல் டாபிக்ல வந்து நான் சொல்ல விரும்புறது, சிங்கிள் சில்ட்ரன் எல்லாமே வந்து they are not selfish, they are not like adamant, ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. We love to give love, allow us to do that. And yes, and இந்த பாண்ட் பார்த்தா அவங்க total strangers, but அவங்க பேச ஆரம்பிச்சோடனே I was so moved and emotional because எல்லாரை விட அந்த தம்பி கிட்ட என்னால் அந்த பாண்டை பார்க்க முடியுது. He's my go-to person, he's a home kind of person, and the mutual இது இருக்கு. That's such a beautiful thing. Touch wood, God bless, and all the siblings here, யாரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாரோட பாண்டியும் எல்லா நம்ம why can't we be that, ஒரு அக்காவா, ஒரு அண்ணாவா, ஒரு தங்கச்சியா, why can't we be to நிறைய சொல்லிட்டே போலாம். அண்ட் அகைன் சோஷியல் மீடியால எனக்கு அமைஞ்சவங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. The list is long. யாருமே தனியா விட்டுறக்கூடாது. அதனால திருப்பி வந்து நான் முடியலன்னு சோர்ந்து இருக்கிற நேரத்துல என்னால முடியும், நீ செய்யறேன்னு சொல்லி நான் ஏதாவது சின்ன விஷயங்கள்ல ஏதாவது டிவியேட் ஆனா என்னை திட்ட லெவலுக்கு உரிமை எடுத்துட்டு, எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷனை கொட்டுறதை விட என்னை உரிமை எடுத்து திட்டும் போது நான் வந்து wow, look at the liberty and space they take. So that gives me more strength. Okay, they are there to handhold me அப்படின்னு சொல்லிட்டு. So there is lot to talk about குட்டி bonds. நான் இங்க வந்ததே நான் சொல்றதை விட of course எனக்கு நிறைய குட்டி beautiful moments to date இருக்கு. But I really want to know a lot of stories and listening to that, emotional, happy, funny எல்லாமே இருக்கு. So எல்லா லைஃப்லயும் நிறைய happy moments, lots of adventures, love and the warmth என்னைக்குமே இருந்துட்டு இருக்கணும். And also love to all of you. Once again, happy Raksha Bandhan to all the people, and love you all my dear cousins, not cousins, who are my brothers and sisters. Yeah.